ஏங்க மன்னிப்பு கேட்கறது ஒரு சாதனையா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஏங்க அவர் என்னைக்கு தாங்க மன்னிப்பு கேட்கல? அதுக்கு வந்து டிஆர்பி ராஜா ஒரு ரைட்டப் எழுதியிருந்தார் பாருங்க. அந்த மன்னிப்பு கேட்டது என்பது சாதாரண விஷயம் இல்ல. அந்த மாண்பு, அதை பார்த்து நாங்கெல்லாம் தேம்பி தேம்பி அழுது, தமிழக வரலாற்றில் இப்படி யாராச்சும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா? அந்த முதலமைச்சருடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருந்திருக்க முடியும்? அப்படி இப்படின்னு எழுதி தள்ளியிருக்காருங்க. ஆமாங்க, பெரிய சாதனை இல்லையா? மன்னிப்பு கேட்டது இங்க மட்டுமா கேட்டாரு? போன தடவை எதிர்க்கட்சியா இருக்கும்போது பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் போட்டாங்கல்ல உடன்பிறப்புகள். அந்த பாக்ஸிங் போட்டதப்ப அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாயி பெரிய அவமானமானப்ப அங்க போய் மன்னிப்பு கேட்டு வந்தாரு. மீத்தேன்ல தெரியாம கையெழுத்து போட்டோம்னு சொல்லி அங்கேயும் மன்னிப்பு கேட்டாரு. அது மன்னிப்புங்கிறது நம்ம அப்பப்ப கேட்டுக்கிற விஷயம் தான். அது என்னமோ பெரிய சாதனை. சரி, இந்த சாதனையை முன்னிட்டு என்ன பண்ணலாம்? மன்னிப்பு கேட்டது மாபெரும் சாதனை. அமீர் சொல்றாரு, டிஆர்பி ராஜா சொல்றாரு, இன்னும் பல பேர்லாம் சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? யுனெஸ்கோ விருது ஈவராக்கு கொடுத்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அதெல்லாம் ரெடி பண்ண தெரியுமே, ரெடி பண்ணி கொடுத்துடலாமா? அப்படி இல்ல அப்படின்னா ஸ்டாம்ப் வச்சாங்களே ஆஸ்திரியால ஸ்டாம்ப், அந்த மாதிரி மன்னிப்பு கேட்ட ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அது மாபெரும் மாண்பு அப்படிங்கிற பாராட்டி ஆஸ்திரியா நாட்டில் ஸ்டாம்ப் வச்சிருக்காங்க சொல்லி ஒரு ஸ்டாம்ப் எடுத்து போய் கொடுங்களா அவருக்கு? இல்ல எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அட்வான்ஸா இன்னைக்கு இப்ப ரீசெண்டா ஒண்ணு பண்ணீங்களே 3000 ரூபாய்க்கு ஆப்பிரிக்க பழங்குடிகள் அவங்க கிட்ட அவங்களை தொடர்பு கொண்டு இப்படித்தான் எங்கால யாரும் பண்ணாத ஒரு சாதனை பண்ணிட்டாரு, அதான் மன்னிப்பு கேட்கிற சாதனை பண்ணிட்டாருங்க, எல்லாம் பார்த்து மிரண்டு வியந்து போய் இருக்கிறோம். அதனால இதை பாராட்டி அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் சாரி சொன்ன ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல எழுதி அவருடைய போட்டோ பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மூமெண்ட் போட்டு ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு லாக்அப் டெத்துக்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த குடும்பத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படிங்கறதை கேள்விப்பட்ட கென்யா நாட்டு ஆப்பிரிக்கா நாட்டு பழங்குடிகள், அடடா இப்படி கூட ஒரு நாட்டுல இருப்பாங்களா, எங்க ஊர்ல அப்படி இல்லையே என்று அவர்கள் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி கண்ணீரை அப்படியே கடகடா என்று சிந்தி அதுல வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மறுபடியும் ஆப்பிரிக்கன் டான்ஸ் 2.0 அப்படின்னு சொல்லி இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி கலைஞர் டிவில போட்டு அப்படியே பரப்பிடுவோமா? ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல, உலகமே பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா?